அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 17வது நாளினுடைய ஹதீது செய்தியாக இந்த ஆசிரியர் எண்ணுவதற்கு ஒரு முடிவில்லை அப்படிங்கிற தலைப்புல எழுதுறார். இதுல அன்னைக்கு ஆமினாம்மா, அதாவது அனஸ் காக்கட உம்மா என்ன செய்யறாலாம், அன்னைக்கு செஸ்ட் நட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பாதம் மாதிரி உள்ளது. இதை ஓவன்ல வச்சு சமைச்சு எடுக்கிறாங்க. அது என்ன ஆச்சு, செஸ்ட் நட் நல்ல அழகான முறையில இதாவி ரோஸ்ட் ஆகி நல்லா கட்டான்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரா வந்துட்டு வெளியில. அது ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு. இந்த நேரம் பார்த்து அனசுக்கு பொறுக்க முடியல. அவன் அது கொஞ்சம் ஆறணுமே, இப்பதானே ஓவன்ல இருந்து வெளியே வந்து சரியான சூடாலைக்கும் டடார் படார்னு ஒன்னு எடுக்கிறான். அந்த தட்டுல இருந்து ஒரே ஒரு பண்டத்தை மட்டும் எடுக்கிறான். எடுத்தா உடனே வச்சுட்டான். திருப்பி கையை சுட்டுட்டு ரொம்ப சூடா இருந்தனால தூக்கி வச்சுட்டான் உடனே. அதுக்கப்புறம் வாப்பா என்ன செய்யறான், அனஸ் காக்காக்காக அந்த செஸ்ட் நட்டை திறக்கணும். அதுல என்ன செய்யும், வெளியில ஒரு தோல் இருக்கும், அந்த தோலை உரிக்கணும். ஏன்னா அந்த ஷீல்டை திறக்கணும். திறந்து வாப்பா கொடுக்குறோம். அப்போ ஆமினாம்மா சொல்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய பரக்கத்துக்களை செஞ்சுக்கிறான். ஒவ்வொரு காலமும் ஒரு வித்தியாசமான காலம். ஏன்னா கோடை காலம் ஒரு வகையானது, பனிக்காலம் ஒரு வகையானது அப்படிங்கிறாங்க. அப்ப அனஸ் காக்கா அதை சிந்திச்சு பார்க்கறான். அப்ப அந்த நாளினுடைய முடிவுல அன்னைக்கு ராத்திரி நேரத்துல அனஸ் காக்கா கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தந்த ஒரு சொல்லி தந்த ஒரு துஆவை ஓதுறான். எப்படி ஓதுறான்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே, ரப்புல் ஆலமீனே, உன்னை நினைப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய். ஏன்னா நீ தந்த நிஅமத், நீ எங்களுக்கு என்னெல்லாம் தந்திக்கிறா, அதுக்கெல்லாம் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய். அதே மாதிரி உன்னை ஒழுங்கான முறையில் அழகான முறையில் உன்னை வணங்குவதற்கும் எங்களுக்கு நீ உதவி செய்வேன்னு சொல்லி ரப்புட்ட துவா கேட்கறது கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது. இதை துவாவை கேட்டுட்டு அந்த மனுஷன், அந்த பையன் அனஸ் காக்கா அன்னைக்கு படுத்து அப்படின்னு சொல்லி வருது. இதுல உள்ள ஹதீது செய்தி என்னன்னு சொன்னா, நம்ம ரப்புல் ஆலமீன்ட்ட துவா கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே, உன்னை நினைப்பதற்காக எனக்கு நீ உதவி செய். நீ தந்த நிஅமத்துக்களுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்தணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய். உன்னை அழகான முறையில உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய். இப்படி கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.